இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரோமர் 4வது அதிகாரம் 19, 20, 21வது வசனங்கள். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கற்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படலை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, பாருங்களேன், முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் குறித்து அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னு சொன்னால், அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அப்போ எதைத்தாய் எண்ணினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை, சாராவோட கற்பம், ஆபிரகாமோட வயசு, இது ரெண்டையுமே அவர் எண்ணலை. எதைத்தான் எண்ணினார் அப்படின்னு சொன்னால், கர்த்தரோட வாக்கு தத்தத்தை எண்ணினார். கர்த்தரோட குணநலன்களை என்றார். கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத இவர் என்றார். அதைத்தான் இவர் எண்ணினாருன்னு சொல்லிட்டு வசனத்தில் எழுதியிருக்குது. முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இதில் முழு நிச்சயமாய் நம்பின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதாவது அவர் மேலே அவர் நம்பலை. சாராவோட கர்ப்பம் மேலே அவர் நம்பலை. கர்த்தரோட வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. அவர் சர்வ வல்லவர், எல்லாத்தையும் படைத்த தேவன், எதுவுமே இல்லாத ஒரு காரியத்திலிருந்து எல்லாத்தையும் படைத்தவர் அவர். அப்படிப்பட்ட தேவனை நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆபிரகாமும் நம்புகிறார். இதில் சொல்ல வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர் எந்த சூழ்நிலையில் நம்பினார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்ம பார்ப்போம். இவர் எந்த சூழ்நிலையில் கர்த்தரோட வாக்குத்தத்தம் மீது நம்பினார், முழு நிச்சயமாய் நம்பினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எல்லாமே அவருக்கு சாதகமாக இருக்கும்போது நம்பலை. முக்கியம் கேளுங்க, எல்லாமே அவருக்கு சாதகமாக இருக்கும்போது, அவரோட வயசு அவருக்கு சாதகமாக இல்லை, அவரோட ஒய்ஃபோட வயசு சாதகமாக இல்லை, சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை, அவர் இருக்கிற இடம் அவரோட சொந்த ஊரு கூட இல்லை, எல்லாமே எதிரிகளாக தான் இருக்கிறாங்க, எல்லாமே சாதகமாக இல்லாத சூழ்நிலைகளிலும் ஆபிரகாம் நம்பினார் அப்படின்னு எழுதியிருக்குது. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், விசுவாசம்னா என்னையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாமே சாதகமாக இருக்கும்போது எல்லாமே இப்படி சொண்டினோன்னா நடக்குது. அப்படிப்பட்ட சாதகமான சூழ்நிலை இருக்கும்போது நான் விசுவாச வீரனாக நான் கர்த்தரோட வாழ்ந்தேன் நடந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு இல்லைங்க. அதை பார்த்து கர்த்தர் அது விசுவாசம் இல்லையாங்கிறார். ஏன் அப்படி சொன்னால், எல்லாமே பக்கத்தில் இருக்குது, எல்லாமே சாதகமாக இருக்குது. ஆனால் இங்கே ஆபிரகாமோட வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படி சொன்னால், எதுவுமே இவருக்கு சாதகமாக இல்லை. அப்படி இருந்தாலும் ஆபிரகாமும் இதில் பார்த்தோம் அப்படி சொன்னால், கர்த்தரோட வாக்கு தத்தத்தின் மீது முழு நிச்சயமாய் நம்பி முன்னேறி சென்றாரு அப்படிங்கிற விசுவாச ஒரு வல்லவனாக நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். பல நேரம் நம்மளோட வாழ்க்கையில்
கர்த்தர்கிட்ட கேட்குற காரியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இதை எனக்கு சாதகமாக மாற்றுங்க, இது எனக்கு சாதகமாக இருந்தால் நான் பைபிள் ஸ்கூலுக்கு போகிறேன், இது சாதகமாக இருந்தால் சர்ச்சுக்கு போகிறேன், இது சாதகமாக இருந்தால் இதை உங்களுக்காக நான் செய்கிறேன், இதை உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது மாதிரி நம்ம சபதம் எடுத்துக்கிறது வழக்கம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, எதுவுமே இல்லாமல் இருக்கும்போதும் கூட, சாதகமாக இல்லாமல் இருக்கும்போதும் கூட நீ எப்படி இருக்கிற அப்படிங்கிறத நான் பார்க்கணுங்கிறார். அதாவது எதுவுமே சாதகமாக இல்லாமல் இருக்கும்போதும் கூட நீ என்னை பின்பற்றுறியா, நீ என்னோட சித்தத்தின்படி நடக்கிறியா, விசுவாசத்தில் நீ வளர்றியா, ஏன் கையை மட்டுமே பிடிச்சி நீ நடக்கிறியா, உன் குடும்பத்தினோட கையில் நீ சமர்ப்பிச்சு நடக்கிறியா அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சேலஞ்ச் பண்ணுறாரு. அப்படிங்கிறதுனால சாதகமாக எல்லாம் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படாமல், சாதகம் இருந்தாலும் எல்லாட்டையும் கர்த்தாவே நீங்கள் மாறாத தேவன், நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற தேவன், நீங்கள் அன்பு கூறுற தேவன், என் கூட இருக்கிற தேவன், எனக்குள்ளேயே இருந்து நடத்துகிற தேவன் நீங்கள் தான் அப்படிங்கிற அந்த வாக்கை நம்ம முழுமையாக நிச்சயமாக நம்பி விசுவாசத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ரொம்ப பேராசைப்பட்டு உங்கள் கூட இன்னைக்கு பேசுகிறார். அப்படிங்கிறதுனால அதாவது எல்லாமே சாதகமாக வேணும் அப்படின்னு கேட்காம, சாதகம் இருந்தாலும் இல்லாட்டியும் கர்த்தர் உங்கள் கூட நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசம் நடக்கும்போது அங்கே நம்ம என்ன ஆகிறோம், விசுவாசத்தில் வல்லவனா கர்த்தர் நம்மளை மாற்றி நம்ம விசுவாசத்தின் வல்லவனா கர்த்தரோடு நம்ம நடக்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்வோம், அவரோட நம்ம நடப்போம். விசுவாசத்தின் வல்லவன் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறவராக இருக்கிறார். ஆமென்.